கடும் அப்செட்டில் கனிமொழி, காது கொடுத்து கேட்காத மு.க.ஸ்டாலின், உச்சக்கட்டத்தில் உட்கட்சி மோதல். திமுகவின் முக்கிய டெல்லி முகமாக கனிமொழி பேசப்பட்டாலும் அங்குள்ள பல முக்கியமான வேலைகளை நடைமுறையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் மற்றும் டி.ஆர். பாலுதான் கவனித்து வருகிறார்கள் என்ற பேச்சு திமுக கட்சி வட்டாரங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தன்னுடைய நிலைக்கு ஏற்ற முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் கனிமொழி தரப்பில் நீண்ட காலமாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லி அரசியலில் தொடர்ந்தால் காலாவதியாகி விடுவோம், அடுத்தடுத்து பாஜக தான் ஆட்சியில் தொடரும், ஒருவேளை காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலாவது நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், அதற்கு துளியும் வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டு மாநில அரசியலை கையில் எடுக்க முடிவு செய்தார் கனிமொழி. மேலும் கனிமொழி ஆதரவாளர்களும் அக்கா மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே விருப்பமாக இருக்கிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கனிமொழி ஆதரவாளர்கள் அவரை சட்டமன்ற தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்று விருப்ப மனுக்கள் கொடுத்து வருவது, அவர் மாநில அரசியலில் மீண்டும் ஆக்டிவாக களமிறங்க தயாராகிவிட்டார் என்ற சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இந்த முயற்சிகள் எல்லாமே அவரின் ஒப்புதலுடன் தான் நடக்கின்றன என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை டார்கெட்டாக வைத்து கனிமொழி மெதுவாக தனது அரசியல் நகர்வுகளை அமைத்து வருகிறார் என்பதும் பேசப்படுகிறது. அந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவை அருகிலுள்ள வேறு தொகுதிக்கு மாற்றுவது பற்றியும் ஆலோசனைகள் நடந்து வருகிறதா? டெல்லி அரசியலில் இருப்பதை விட நேரடியாக தமிழக அரசியலில் இறங்கினால்தான் தனது அரசியல் பங்கு அதிகமாக இருக்கும் என்ற கனிமொழிக்கு இருக்கும் எண்ணமே இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆனால் இந்த அரசியல் மூவுக்கு முதல்வர் குடும்பத்தில் உள்ள சில முக்கியமானவர்கள் முழு ஆதரவு தரும் மனநிலையில் இல்லை என்ற தகவலும் வெளியாகிறது. எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பயணத்திற்கு போட்டியாக கனிமொழி வளர்ந்து வரக்கூடும் என்ற கணக்கே இதற்கு காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதனால்தான் அவரை தொடர்ந்து டெல்லி அரசியலிலேயே வைத்திருக்க வேண்டும் என்கிற முடிவில் முதல் குடும்பம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தனது விருப்பத்தை பற்றி முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடமே கனிமொழி நேரடியாக பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 முறை நடந்த சந்திப்புகளிலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்று கனிமொழி கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முதலமைச்சர் தரப்பில் இதுவரை எந்த தெளிவான பதிலும் வரவில்லை. பார்ப்போம் என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வேறு விஷயத்திற்கு பேச்சை மாற்றியதாக கூறப்படுவது கனிமொழி தரப்பை சற்று அதிருப்தி அடைய வைத்துள்ளது என்ற பேச்சு அரசியல் வட்டாரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கனிமொழி மாநில அரசியலில் தலைதூக்க விடாமல் அமுக்கி வைக்கப்படுவதும், கனிமொழி ஆதரவாளர்கள் யாருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்படாமல் ஓரம் கட்டப்படுவதும் கனிமொழி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு எதிராக கனிமொழி ஆதரவாளர்கள் உள்ளடி வேலை செய்யலாம் என்கிற அச்சமும் திமுக தலைமைக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.